நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. நாளைக்கு கார்த்தால நீங்கள் குளிக்கும் பொழுது 5 மணிக்கு குளித்தாலும் சரி, 6 மணிக்கு குளித்தாலும் சரி, 7 மணிக்கு குளித்தாலும் சரி, எப்போ குளித்தாலும் ஒரு பக்கெட்டில் ஒரே ஒரு அரை ஸ்பூன் இத்தனை கல் உப்பை போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை இது பச்சை கற்பூரம் அதையும் போட்டுண்டு கொஞ்சோண்டு பன்னீரை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிண்டு குளிச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் நதிகளில் புண்ணிய நதிகளில் கிடைத்த புண்ணியம் நமக்கு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, உப்பு நம்ம போட்டு குளிக்கிறதுனால, அதுவும் கல் உப்பு எஸ்பெஷலி சமுத்திரத்தில் குளித்த புண்ணியமும் நமக்கு உண்டு. மூணாவது, திருஷ்டியெல்லாம் கண்டிப்பான முறையில் போகும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நாளைக்கு கார்த்தால் நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த 3 பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிண்டு நீங்கள் குளிங்கோ. முடிஞ்சால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கோ, இன்னும் விசேஷம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாதவா ஷாம்பு போட்டு தான் நான் குளிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஷாம்பு போட்டு தாராளமாக குளிச்சிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. மஞ்சள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கல் உப்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு பன்னீர், இந்த 4 பொருட்களையும் கலந்து நீங்கள் குளிச்சேன்னாக்கா, யூஸ்வலாக குளிக்கும்போது கல்யாணம் ஆனவா எப்போ மஞ்சள் பூசி தான் குளிக்கணும். மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 4 பொருட்களையும் நீங்கள் கலந்து நாளைக்கு ஒரு பக்கெட்டில் ஊற்றி குளிச்சேன்னாக்கா கண்டிப்பான முறையில் திருஷ்டி எல்லாம் மாறி நல்ல காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். அதாவது நமக்கு நம்ம மனசளவிலேயே ஒரு நல்ல திருப்தி இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நாளைக்கு ஆடி வெள்ளி, இதை மறக்க வேண்டாம்.